Hello friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மண் சட்டி மீன் குழம்பு. எவ்வளவுதான் நம்ம கடையில் போயிட்டு விலை உயர்ந்த மீன்கள் வாங்கினாலும் இந்த கவல மீனில் உள்ள குழம்போட ருசியே தனிதாங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து மண் சட்டியில் ஒரு அருமையான கவலை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி முதல்ல வந்து ஸ்டார்டிங்லேயே ஊற வச்சிடலாம். ஒரு மண் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் மீன் குழம்பு எப்போவுமே கடலை எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டு அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் கடுகு உளுந்து இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக உள்ள கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. எப்போவுமே மீன் குழம்புக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போடும்போது நமக்கு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரியே சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்து பண்ணும்போது குழம்பும் நல்லா சுவையாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக அந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தாங்க சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு செய்யும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. குழம்பு வைக்கும்போது ஃப்ரைக்கு வேணால் சேர்த்துப்பாங்க. நான் வந்து நான்வெஜ் செய்கிற எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எப்போவுமே சேர்த்துப்பேன். இப்போ பொடியாக நறுக்கின 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு இந்த தக்காளி, மாங்காய், புளி கரைசல் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு வந்து நம்ம அடுத்த நாள் சாப்பிடும் போதும் ரொம்பவே சுவையாக இருக்கும். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக அது மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய்த்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், இது வந்து வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் தான். நம்ம எப்போவுமே சாம்பார் பொடி, குழம்பு தூள்லாம் அரைப்போம்லாம் அதே தாங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அதோடைய ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வடிகட்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கடையில் ஆட் பண்ணுற எந்த வித மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் அரைச்ச பொடியை வச்சு தான் நான் பண்ணுறேன். இந்த புளி கரைசல் பார்த்திங்கன்னா குழம்பு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அது கொதித்து வரணும். நம்மளோட சேனலான சிட்டி சமையலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு நல்லா நமக்கு கொதிக்குது. எப்போவுமே மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் குழம்பு பதத்தில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்க்கலை. உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குறைவாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கவலை மீனை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்புங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தா இன்றைக்கி செஞ்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிடும்போது அதோட சுவையே ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி இந்த குழம்பு செய்கிறதுக்கு கரெக்டாக 10 to 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். மீன் வந்து நம்ம குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் அதை அடிக்கடி நம்ம வந்து கிளறக்கூடாது. ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். இந்த மீன் வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நமக்கு குக் ஆகிடும். ஸோ இதை வந்து லிட் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடலாம் அந்த மீனை. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து நமக்கு நல்லா மேலே ததும்பி மேலே வந்துருச்சு.
ஸோ மீனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வெந்துருச்சு, வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு மீன் குழம்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிட்டி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.